பொலிவியா ஜனவரி 24. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மொபைல் ரீசைக்ளிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. அண்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 6வது விரலாக பேனா வேணும்னு கேட்ட காலம் போய் 6வது விரலாக இப்போ மொபைல் இருந்தால் போதுன்ற அளவுக்கு மாறி போச்சு. ஏன்னா குழந்தைங்களே இப்போ சோறு ஊட்டுறதுல மொபைலை பார்த்து சோறு ஊட்டுறோம், அந்தளவுக்கு மாறி போச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லாம் கெட்டு போச்சு, வீணாக போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம்? ரீசைக்கிள் தானே பண்ணோம். ஆனால் அதெல்லாம் எங்கே போகுது? எல்லாம் குப்பையாக போகுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் குப்பைகளில் போயிட்டுருக்கு இந்த மொபைல்லாம். அதை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும். ஏன்னா இதெல்லாமே சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாமே வேஸ்ட்டாக போய் சேரக்கூடிய ஒன்றா இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 0.034 கிராம் தங்கம் இருக்குமா. தங்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் உடனே ஃபோன் வச்சு எடுத்து போய் கடலில் குத்தலாம்னு நினைக்காதீங்க. அது 0.034 தான், ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். ஆனால் சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72 பவுண்ட் வரைக்கும் இது வரைக்கும் தங்கம் வேஸ்ட்டாக போயிருக்கு.